வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஷோவை தொகுத்து வழங்குவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடு ஆர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர். அண்ணா, யூ ஹேவ் ஃபியூ வேர்ட்ஸ் டு டெல் அபவுட் them. ஆக்சுவலா நான் இங்க யூஎஸ் வந்த உடனே இங்க ஓடு பார்த்தேன். பார்த்த உடனே பக்கத்துல இருக்கு, இங்க ஓடு நம்ம ஞாபகம் இருக்கா? ஆமா, ஓடுவோட பெரிய போர்டு இருந்தது. ஸோ நீங்க நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமா இருந்தது. சார் நம்மளும் ஒரு குளோபல் பிராண்டோட அசோசியேட் ஆயிருக்கோமே அப்படின்னு. ஷோக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஒரு பிசினஸ் ஓனர், ஆண்டர்பிரனர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா ஒரு விஷயம் வச்சிருக்கேன். சேல்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஹெச்ஆர், ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் நினைச்சு மலைச்சு போய் நிக்கிறதுக்கு பதிலா இல்ல டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம ஓடுவோட எக்ஸ்பீரியன்ஸ் 2026 நீங்க அனுபவிச்சு பாருங்க. ஓடு வந்து ஆல் இன் ஒன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நம்ம பிசினஸை ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். எல்லாமே சேல்ஸ், அக்கௌண்டிங், எல்லாம் இன்வென்ட்ரி, ஹெச்ஆர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 2026 நடக்குது நம்ம மகாத்மா காந்தி கன்வென்ஷன் சென்டர், காந்தி நகர்ல 11th and 12th செப்டம்பருக்கு. என்ட்ரி கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இதுல நிறைய உங்களுக்கு நெட்வொர்க்கிங்க்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியாவோட பிகெஸ்ட் டெக் அண்ட் பிசினஸ் ஈவெண்ட். 45,000 மக்களுக்கு மேல அட்டன் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. 200 பேருக்கு மேல பேச போறாங்க. 180 பேர் எக்ஸிபிட் பண்ண போறாங்க. லைவ் டெமோஸ், நெட்வொர்க்கிங், ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இங்க அந்த ஃபவுண்டர்ஸ், ஓடுவோட ஃபவுண்டர்ஸ், பிசினஸ் லீடர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. 150க்கும் மேல கண்ட்ரில இருந்து வராங்க. விட்டுறாதீங்க, இது ஒரு மாஸ்டர் கிளாஸா இருக்க போது. எல்லா இன்டராக்டிவ் ஜோனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஓடுவோட உங்க பிசினஸை ஈஸியா மேனேஜ் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, அதாவது இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்கல்ல, அப்படியே ஒரு ஃபுல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படி எல்லா பக்கத்துல இருந்து பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து ஓடு தேவைப்படுதோ அந்த மாதிரி கில் ஒரு ஆல் ஃபார்மேட் ஜாயண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ரிவ்யூக்கு தான் இங்க வந்திருக்கோம். பிடாக் வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹலோ சொல்லிடுறேன். வணக்கம். ஜிடிஏ சேர்ந்தவங்க யாராவது பர்ஃபார்ம் பண்ணிட்டா உன் மனசுல ஒரே குதூகலமா இருக்கே, முடியல என்னால. நான் ஜாலியா இருப்பேப்பா அப்படிங்கிற மாதிரி கில் டெஃபினெட்லி எஸ் ஒரு ஆல் ஃபார்மேட் ஜயண்டா வந்து மாறி இருக்காரு. பிகாஸ் ஹி ஹேட் அ ஃபினாமினல் ஐபிஎல் திஸ் இயர். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் 100, அப்புறம் 84 இந்த லாஸ்ட் ஓடிஐ, அண்ட் இன்னைக்கு 154 of 110 பால்ஸ். மை காட் பிடாக் ஆரம்பிங்க. மைகாட்லாம் இருக்கட்டும், பிகாட் இருக்கட்டும், இவங்க கிட்ட நீ அடுத்து போ. நான் ஒரு பயங்கரமான ஒரு காமெண்ட் பார்த்தேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்னு போட்டிருந்தோம். அதை வந்து யாரோ கட் பண்ணி போட்டிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் இருந்து எப்படி கால் பண்ணா ஓடணும், சுப்மன் கில் ஓடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல பேசிக்ஸ. அது 2 காமெண்ட் பார்த்தேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னா, இவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணாதனால தான் வளர்ந்த உடனே இவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது ஒரு ஹில்லேரியஸ் கமெண்ட் படிச்ச சஸ்திகா. இதை நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏஞ்சி ஒரு ரன் அவுட் ஆறீங்க, ஸ்ட்ரைக்கர்ஸ் கால், நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இம்மா பெருசுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் தான் கண்ணை உருட்டும், அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் தான் மண்டை ஆட்டினே இருக்கும், எங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இல்ல. எனக்கு என்ன புரியாதுன்னு நினைச்சு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா? சுப்மன் கில்ல பத்தி பேசுறதுக்கு இதுல முன்னாடி குர்னூர் பிராரை பத்தி தான் பேசணும். அந்த கேள்விக்கு வருவேன். சுப்மன் கில்ல பத்தி நிறைய பேசியாச்சு. அவர் சொல்லிட்டாரு, தெரியாதா மாமங்கில்லி அப்படின்னு காமிச்சிட்டாரு அவரு. ஓகே, இப்போ என்னன்னா, குர்னூர் பிராரை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஆகிப் நபி சிங்கிள் ஹேண்டட்லி ஒன் ரஞ்சி டிராஃபி ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர், வை குர்னூர் பிரார்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஆன் வாட் பேசிஸ் இஸ் குர்னூர் பிரார் பிளேயிங் அஹெட் ஆஃப் பிரின்ஸ் யாதவ், வேர் பிரின்ஸ் யாதவ் எக்ஸல்ட் இன் ஐபிஎல், குர்னூர் பிரார் டிடன்ட் ஈவன் கெட் அ சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே அப்படின்னு. சில சமயம் எப்படின்னா, இப்போ நிறைய வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இங்கிலாண்டோடலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க. அதை எனக்கு தெரிஞ்சதை நான் ஹைலைட் பண்ணேன். இப்போ வந்து முதல்ல ஹர்ஷித் ராணா அவர் பேக் பண்ணாரு. ராணா இன்னைக்கு வானான்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாரு. கம்பீர் வாஸ் ரைட் இன் தட் கேஸ். இப்போ இந்த குர்னூர் பிரார் வந்த உடனே நான் நிறைய ரஞ்சி டிராஃபில பார்த்துருக்கேன். எல்லா கிரிக்கெட்டையும், உமன்ஸ் கிரிக்கெட்ல அண்டர் 19 நைஜீரியாலாம் பார்ப்பேன். அவ்வளோ குயிக்கா தெரியல, ஒரே இடத்துல போட்டுட்டே இருப்பாரு. வந்து விடுறாருங்க 148, 148, 146. இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அவரு உள்ள இருந்தவன, ஒய் நாட் பிரின்ஸ் யாதவ், நீ எந்த ஊரு உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு 2-3 பால் விட்டுட்டு அவர் திருப்பி சொல்றாரு, நான் இந்த ஊரு, என் பேர் குர்னூர் 100, பர்ஃபார்மன்ஸ் தேவை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பால் போட்டார் பாருங்க. எனக்கு டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா, கிருஷ்ணா நீ வேகனி, அவரு கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா போவார தெரியாது,
அதுக்கான பேக்கப் தான் இந்த பிரின்ஸ் யாதவ் எக்ஸ்பெரிமெண்ட், குர்னூர் பிராரி. இந்த சீரீஸ் இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு வால் அப் ஆப்கானிஸ்தான். ஸோ கம்பீரை பத்தி புகழத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா லெட் அஸ் டூ இட். ஏன்னா நிறைய அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த டைம் டு சே வெல் டன் கம்பீர், சோ பி இட். ஆல்ரைட். இப்போ நீங்களே வந்து குர்னூர் பிராத் அண்ட் பிரின்ஸ் யாதவ் பத்தின இன்க்ளூஷனை பத்தி பேசுனீங்க. ஆனா ஐம் கமிங் டு யூ. பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு ஒரு டெபியூ அவருக்கு கொடுத்தாங்க. அண்ட் டொமஸ்டிக் சீசன்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால, டெல்லிக்காக பெர்ஃபார்ம் பண்ணதுனால அது வந்து அவர் கையில வந்து அப்படி இருந்திருக்கு. பட் டுடே வாசன்ட், ஐ மீன் இட் வாசன்ட் ஹிஸ் டே. பட் வாட் ஷுட் தட் பாய் டேக் அவுட் ஆஃப் திஸ்? சுப்மன் கில் பத்தி கேட்ட பீடாக் எலாபரேட் பண்ண. ஐ மீன் ஆப்வியஸ்லி சுப்மன் கில்லுக்கு இது ஒரு வேடிக்கை என் வாடிக்கை மாதிரி வாடிக்கை ஆயிடுச்சு இந்த ரன் அடிக்கிறது. ஸோ 154 is a phenomenal performance. At one stage நான் நினைச்சேன் ஒரு 144 147 பேட்டிங் ஆடும்போது 200 அடிச்சிருவானோ, செம்ம நேரம் போகுது, 200 அடிச்சிருவான் போல இருக்கு நீங்க அப்படின்னு நினைச்சேன். உள்ள போயிட்டு எனக்கு டைம் ஜோன் வேற இல்லை, நான் உள்ள போய் பல் தேய்ச்சிட்டு வரதுக்குள்ள அவுட் ஆயிட்டான். பட் எனிவே தட் அசைட், ஆமா நான் 4 மணிக்கு எழுந்துடுறேன். ஏன்னா ஜெட்லாக்னால 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன். நல்ல ஒரு டாபிக் பீடாக் ரைஸ் பண்ணாரு சஸ்திகா. நீ பிரின்ஸ் யாதவ் பத்தி கேட்ட. பிரின்ஸ் யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. இன் மெனி சிச்சுவேஷன்ஸ் ஐபிஎல்ங்கிறது ஒரு துவக்க புள்ளி. அந்த துவக்கத்துக்கு அப்புறமா நிறைய விஷயத்த அனுபவப்படுவீங்க நீங்க. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிரின்ஸ் யாதவுக்கு அவனே ஹோம் கிரவுண்ட்ல விளையாடின விஷயம், விளையாடினது தான் ஐபிஎல்ல. பட் அந்த பையன் வந்து ஒரு சூப்பர் போலர், அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட் நிறைய அனுபவங்கள் தான் வந்து யூ வில் மேக் யூ குட் போலர், குட் டு அ வெரி குட் போலர் அண்ட் தென் எவென்ச்சுவலி டு அ கிரேட் போலர். எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த குட்ல இருந்து கிரேட்டுங்கிறது வந்து ஒரு ஜேர்னி. எப்படிப்பட்ட ஜேர்னினா நீங்க லைஃப் முழுக்க கத்துக்கக்கூடிய விஷயத்த அந்த குட் டு கிரேட் ஜேர்னில உங்க கரியர் முடியிற டைம்ல தான் நீங்க அதை கத்துப்பீங்க. தட் பிகர் அ ஜேர்னி. இந்த கேம் யாருக்குமே கத்துக் கொடுக்கறத மறுக்கவே மறுக்காது. அண்ட் ரெண்டாவது இந்த கேமும் வந்து விரைவில் மாறிட்டே போயிட்டு இருக்கு. எவ்ரி 2-3 இயர்ஸ் தி கேம் இஸ் மூவிங். ஸோ அதனால பிரின்ஸ் யாதவுக்கு இது ஒரு துவக்கம் மட்டும்தான். அந்த துவக்கம் நல்லா இருந்தா சரி, சுமார் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட் ரிமார்க்கபிளி வெல். யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட். இது ஒரு வெறும் ஆரம்பம் தான். ஸோ தேர் இஸ் நத்திங் டு ரியலி டேக் ஹோம். நல்லா பண்ணானா கிரேட் ஸ்டார்ட், கான்ஃபிடன்ஸ் மேலே போகும். பட் நல்லா பண்ணல, சுமாரா பண்ணாங்கன்னா இதுல என்ன கத்துக்க முடியும்னு பார்த்து பிரின்ஸ் யாதவ் மேலே போக வேண்டியதான். பட் பீடாக் சொன்ன பாயிண்ட் ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சஸ்திகா. குர்னூர் பிராரோட செலெக்ஷன், அக்கீப் நபியோட செலெக்ஷன், அக்கீப் நபி கண்டிப்பா இருந்திருக்கணும். இந்த கேள்விகள்லாம் தவறா அப்படின்னா கேள்விகள் தவறு இல்லை. யாராவது பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நீங்க ஏன் அவரை செலக்ட் பண்ணாம இவரை செலக்ட் பண்ணிருக்கீங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் எழும்பணும். எழும்புறதுதான் கரெக்டா. அந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் அந்த மாதிரி ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சு கொடுத்தாரே ஒரு போலர், அவரை எடுத்தே ஆகணும், நீங்க எடுக்கலைன்னா தவறான விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து செலக்டர் வேலையில இல்லை. அப்படி அந்த மாதிரி மட்டுமே செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சர்டன், அதாவது வந்து இப்ப சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் யாரு? அஜித் அகர்கர். அஜித் அகர்கர் பத்தி என்ன சொல்லணும்? ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு 50 ODI விக்கெட்ஸ் இஃப் ஐ எம் நாட் ராங். அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா இயன் ஹவல் ஒருத்தரோட விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து he never looked back. He was the most exciting all-rounder to have jumped onto the scenario for Indian cricket. அவருக்கு ஓரளவு கிரிக்கெட் தெரியும். மும்பையோட ரஞ்சி டிராஃபி கேம்பெயின்ல நிறைய ஜெயிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு எக்கச்சக்க பர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. ஆமா, ஏன்னா இவங்க கிண்டல் பண்றதெல்லாம் பார்த்தா அஜித் அகர்கருக்கும் கௌதம் கம்பீருக்கும் ஒன்னும் கிரிக்கெட்டே தெரியாது, என்ன ஏன் பண்றீங்க அந்த ரேஞ்சுக்கு நிறைய சம்டைம் சோசியல் மீடியானால கிரிட்டிசைஸ் பண்றாங்க. கொஞ்சம் நம்ம ஒரு பேக் ஸ்டெப், ஓகே உனக்கு பிடிக்கலையா அக்கீப் நபி அவங்க எடுக்கலங்கிறது பிடிக்கலையா, யூ ஃபீல் அக்கீப் நபி இஸ் மார்ஜினலைஸ்ட், ப்ளீஸ் புட் யுவர் தாட்ஸ் அக்ராஸ். ஆனா அதுக்காக டிஸ் பண்ணி குர்னூர் பிரார் வேஸ்ட்னு சொல்றதும் தப்பு, இவங்க செலெக்ஷன் தப்பு வேஸ்ட்னு சொல்றதும் தப்பு. செலக்டர்ஸ் கண்ணில் ஏதாவது ஒன்று பட்டிருக்கும். அதுக்காக தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து செலக்டருங்கிற பதவியில் உட்காத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து கோச்சாவும் உட்காத்தி வச்சிருக்காங்க. they live by the sword, they die by it. அவங்க எடுக்கிற டிசிஷன்லயே they live by it. when things don't go right, பீடாக் சொல்ற போது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி when things go right அவங்க அந்த பாராட்டுக்குரியவங்க தான். Wonderful, wonderful Anna. Now coming back to today's game again, இந்த கேம்ல இன்னொரு விஷயம் வந்து நான் பீடாக் கிட்ட கேட்கணும்னு வந்து அப்படியே அந்த கேள்வி ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லினா சஸ்திகா, சாரி, ஓரளவு கிரிக்கெட் தெரியும் அப்படின்னு சொன்னது வந்து கலாய்ச்சேன். ஏன்னா நீங்க எல்லாம் கிண்டல் பண்றது அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அத சொல்லிடணும். நிறைய பேருக்கு நான் சம்டைம்ஸ் சர்காஸ்டிக்கா சொல்லும் போது புரிய மாட்டேங்குது. இது வேற, இந்த பிரச்சனை வேற இருக்கா எல்லாருக்கும். சரி, ஓகே, அந்த பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு. இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, இது வந்து நான் பீடாக்டர் தான் கேட்கணும்னு வந்து நான் இந்த கேள்வி வந்து வச்சிருக்கேன். அதாவது கிருஷ்ணா பேகா பர்தாரா அப்படின்னதுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொன்னீங்க, கரெக்டா? பட் the way Ishan Kishan played today, do you think he is looking for that spot in the 2027 World Cup?
அந்த டீம்ல வந்து ப்ராபப்ளி இஷான் கிஷான் வில் மேக் இட்டா. பிகாஸ் நான் இருக்கேன்டா டொமஸ்டிக்லயும் நான் சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கும் வென் யூ புட் மீ தேர் ஐ ரியலி ஷோட் மை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பண்ணிட்டாரு. நான் பீடாக் இந்த கேள்வி உங்களுக்கு தான். செஞ்சுரி அடிச்சோன்னு ட்வீட் போட்டேன்னு, பிசினஸ் கிளாஸ் விண்டோ சீட்டு புக்குடு அப்படின்னு. அவரு இஷான் கிஷான், இஷான் இல்ல அவரு ஷான் ஃபார் இந்தியா. அவரை விட்டுட்டுலாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா ஐ வில் பி இன் த ஸ்குவாடு. சவுத் ஆப்பிரிக்கால எப்படின்னா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அந்த ஹை வெல்டன் சொல்லுவாங்க, செஞ்சுரியன் வாண்டரஸ் தொண்டைக்கே வரும். ரீலே பண்ணிட்டு இருக்காங்க பிச்சை, கேப் டவுன் பிச்சும் ரீலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பிச்சும் லைட்டா இடிக்கும். டர்பனை தவிர இந்தியா இந்த 3 வென்யூஸ்லயும் மோஸ்ட் பாப்புலர் வென்யூஸ்ல தான் அங்கதான் ஆடுவாங்க. செமிஃபைனல், ஒன் ஆஃப் த செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் வில் பி இன் ஹை வெல்டு வாண்டரஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு அது விக்கெட் வெளுக்கிற டாப் 3 வேணும். வச்சு பிரிச்சிருவாரு கட்டு ஷார்ட் ஆம் புல்லாம் இஷான் கிஷன். இஷான் கிஷன் இருந்தே இருக்கணும், இருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரசீத் கிருஷ்ணாக்கு பேக்கப் தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க, இன் ஃபார்ம் ஆஃப் பிரின்ஸ் ஆர் பிரார், வெதர் தே கேன் மேக் இட் அப்படின்னு. அது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. இட் இஸ் கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் பிரசீத் கிருஷ்ணா டு கெட் அ போர்டிங் பாஸ். ஏன் கண்ண இப்ப காமிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அதாவது இஷான் கிஷனுக்கு போர்டிங் பாஸ் அடிக்கிறீங்க, ஓகே அடிச்சுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கேஎல் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் கீப்பர், போர்டிங் பாஸ் அடிக்க வேண்டிய ஆளு, அவர் போயிடுவார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, இந்த கான்வர்சேஷன்ல சஸ்திகா அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து, நீங்க போற வேர்ல்டு கப் வந்து 2027 சவுத் ஆப்பிரிக்கால போற வேர்ல்டு கப். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர் டு லெட் கோ ஆஃப் ரிஷப் பந்த் திஸ் ஏர்லி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ரிஷப் பந்த் வந்து ஐ டோன்ட் நோ ஓடிஐல எக்ஸாக்ட் என்கிட்ட நம்பர்ஸ் இல்லை, பட் அவன் வந்து ஓடிஐல மிடில் ஆர்டர்ல டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அண்ட் ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஹார்டரா தான் இருக்கும். பீடாக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை, ஏதாவது ஒரு டீமோட மாட்டினா அவனே சொல்லுவான் அப்புறமா பேசும்போது, மச்சீஸ் பஞ்சியா இருக்கும், கொஞ்சம் மாட்டினீங்க கவ்விடுவாங்க டீம் எல்லாம் அப்படின்னு அப்புறமா அவனே சொல்லுவான். நான் இப்போ உனக்கு என்ன சொல்றேன்னா, இஷான் கிஷன் ஃபேண்டாஸ்டிக்கா ஆனா, நம்ம எதுவுமே கன்லாம் ஜம்ப்லாம் பண்ண வேணாம் சஸ்திகா. ஃபேண்டாஸ்டிக்கா ஆனா, பயங்கரமா ஆனா, வெரி ஹாப்பி ஃபார் இஷான் கிஷன். கடைசி 1 year அவனுக்கு வந்த மாதிரி நேரம் எல்லாருக்கும் லைஃப்ல அமையணும். யூ என்ஜாய் இட், ஓகே. ஹஷ்மத்துல்லா ஷஹீதி தான் ஆஃப் ஸ்பின்னர், சரியா? ரஷீத் கான் பாதி ரஷீத் கானை தான் போலிங் போடுறாரு. அல்லாஹ் கசன்ஃபர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல பாலே போடுறது இல்ல. பிலால், அவன் பேர் என்ன, ஒரு பையன் போட்டானே, ஐயோ இந்த ஃபாஸ்ட் பாலர் போட்டாங்களா, பீடா பிலால் சமி. இத பாருங்க, ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஆப்கானிஸ்தான் வச்சு கூட்டின்னு வந்திருக்கிறதுலாம் போலிங் அட்டாக் கிடையாது. கொஞ்சம் 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 குறைஞ்ச மேனிக்கு ஒரு அட்டாக் அது. லெட்ஸ் பி வெரி ரியலிஸ்டிக் அபவுட் இட். ஆப்கானிஸ்தானை அடிச்சுட்டு ஹே சண்முகம் எட்ரா வண்டிய அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காக்கெல்லாம் போர்டிங் பாஸ் போடுறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதெல்லாம் பண்ணாதீங்க வெரி ஏர்லி. ஆப்கானிஸ்தான் சும்மா வந்திருக்காங்க, அவங்களோட மேட்ச் ஆடுறீங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்க. கண்டிஷன்ஸும் சரி, டீமும் சரி, அவங்களுக்கு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஆப்கானிஸ்தான் நான் சொல்றேன், அவங்களே 2027 வேர்ல்ட் கப் போறதுக்கு இந்த மாதிரி போலிங் அட்டாக்கோட போயிடப்படாது. அதுதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. போயிடாதீங்க. இது என்ன குளோபல் லீகா, பிளாட்டினம், கோல்டு கேட்டகரி, சில்வர் கேட்டகரின்னு சைன் பண்றதுக்கு இருக்கிறதே இவ்வளவு. இதுல பேசி பிரயோஜனமே கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட் அது அட்டாக் கிடையாது, அது ஆக்சுவலி டிஃபென்ஸ்னு சொல்லணும். பட் இட்ஸ் ஓகே, நீங்க யூ ஆர் அலௌட் டு டாக் வாட் எவர் யூ வாண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆப்கானிஸ்தான் டிஃபென்ஸ், ஆப்கானிஸ்தான் அட்டாக் கிடையாது. பட் இருந்தாலும் the way Ishan Kishan has played, the way he is playing, the confidence levels are high. He should be the second wicket keeper. இல்ல I think நீ புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உன்னோட இதுக்கு வந்து மறுப்பா தெரிவிக்கல, இஷான் கிஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஐ திங்க் ரிஷப் பந்த் ஆல்சோ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் தட் கான்வர்சேஷன் அட் சம் ஸ்டேஜ். அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தான் நான் சொன்னேன் வழியே, நாட் டினைங் வாட் யூ சேயிங். இஷான் கிஷன் சூப்பரா ஆடுறான், பட் இந்த மேட்சை வச்சு இவ்வளவு சீக்கிரமா போர்டிங் பாஸ் எல்லாம் புக் பண்ணாதீங்க. ஒத்துக்கிறேன், ஃபிளைட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா தான், இப்பதான் நான் வந்தேன், டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அங்க ஆயில் கிடைக்க மாட்டேங்குது, பல பிரச்சனைகள் இருக்கு உலகத்துல. ஒத்துக்கிறேன், சீக்கிரம் டிக்கெட் புக் பண்ணணும். ஓகே, பட் எஸ் ஒரு பிளேயரை வந்து இன்க்ளூட் பண்ணலன்னா ஏன் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா, ஹர்ஷ் டூபே போன கேம் வந்து ஒரு 3-4 எடுத்திருந்தாரு, ஏன் இந்த கேம் இன்க்ளூட் பண்ணல சொல்லுங்க, நான் கேக்குறேன். நான் தான் சொல்லணுமா?
நீங்க தானே கேள்வி கேளு, நீங்க இன்க்ளூட் பண்ணலனா இதுல வந்து ரொம்ப சிம்பிள். கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள் சஸ்திகா. ஜடேஜா, அக்சர் பட்டேல் 2 பேருமே சீன்ல இல்ல. ஓகே, இப்போ என்ன பண்றாங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்குற மாதிரி என் கண்ணுல படுது. பட் ஐ ரியலி டூ ஹோப் வாஷிங்டனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது சஸ்திகா. அண்ட் அண்டர் த கௌதம் கம்பீர் ரெஜிம் வாஷிங்டனை நல்லாவே பேக் பண்றாங்க. டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 1-2 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இங்கிலாந்து அந்த டிரா கூட கொடுத்தாரு. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் ஹி நீட்ஸ் டு கிவ் அ லிட்டில் பிட் மோர். ஐ திங்க் அந்த ஸ்லாட்ல தான் இந்த காம்படிஷனே இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் ஆர் ஹர்ஷ் துபே தான் விளையாட போறாங்க. அந்த 2 பேருக்கு தான் காம்படிஷன். ஸோ பிட்வீன் தம் ஐ திங்க் வாஷிங்டனுக்கு ஒரு லாங் ரோப் கொடுக்கறதுனால வாஷிங்டனை விளையாட வைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே, டாக் எஸ் ப்ரொசீட். அண்ணே, மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்கிற ஷர்ட் என்னோடது. அந்த மாதிரி நிலைமையில தான் இப்ப வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ஏன்னா அவர் இந்த கஜினி சூர்யா மாதிரி அவர் யாருன்னே அவருக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு தான் 19 வருஷம் 26 நாள் கழிச்சு ஒரு 7 ஓவர் கையில பால கொடுத்துருக்காங்க. He has not been given a role. He doesn't know what his role is. He bats at number 7, hardly bowls a over or two. இன்னைக்கு 5 bowler-ஓட தான் போனாங்க. பீடாக், நான் அப்படியே அந்த கேள்வி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். சூப்பர் பாயிண்ட். அவருக்கு தெரியலங்கிறத விட அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் நம்ம ஷோல வரல. நீ சொல்லு, வாஷிங்டன் சுந்தருக்கு என்ன ரோல் கொடுக்கணும்? ரோல் இருக்கா? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். ஆஷா, அவர் ஆடணும்னா மினிமம் ஒரு மேட்ச்ல ஒரு 7 ஓவர் bowling போடணும். If they have finalized him that is going to bat number 6 or number 7, it is a different issue. He has to bowl minimum 7 overs every game to judge whether he's an all-rounder or not. சட்ட ஒன்னோட தான் நாம அவங்கள விட்டுரு, நீ அவங்கள விட்டுரு. போலிங் கொடுக்கறதுல அவங்க சாய்ஸ். நான் உன்ன கேக்குறேன், நீயா இருந்தேன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு 7 ஓவர் கொடுத்து டீம்ல ஆடுவியா இல்ல யூ வில் கோ அதர் வே? நான் உன்ன கேக்குறேன். how would you use him or will you use him or not? அதான் என்னோட கேள்வி. நான் யூஸ் பண்ணி வெதர் அது வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா அப்படின்னு எனக்கு அப்போ ஒரு ரீசன் தெரியும். இப்போ எனக்கு அது ஃபினிஷ்டு ப்ராடக்டா இல்லையானே எனக்கு தெரியல. அது ஒரு ப்ராடக்டா தான் நிக்குது. இன்னொரு கேள்வி, அந்த குல்தீப்பை பத்தி கேட்டாங்கும் போது இன்னொன்னு சொல்றேன். ஐஃபீல்டுல பால் அப்படியே சும்மா லைட்டா மேல வரும். அந்த அபூர்வ சகோதரர்ல கமல் சொல்லுவாரு, குட்டி லைட்டா கட்சி பெறாண்டிரும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன புளிய கூட்டு வருவாரு. அதே அந்த பக்கம் தாண்டி போனீங்கன்னா பால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. என்னை பார் அப்படின்ற மாதிரி பால் பம்பரம் மாதிரி சுத்தம். டர்பன்ல பாத்தீங்கன்னா இப்ப பூட்ல அடிக்குது. நானே என்ன சொன்னேன், இப்ப டொமஸ்டிக்ல இருக்கும்போது ஹெல்மெட் எடுத்து காலில் போடுங்க, பால் மேல வராது, காலில் அடிச்சு உனக்கு அது இன்ஜுரி வந்துட போகுது. சுருந்த முட்டியில் அடிக்குது. அப்படிங்கும் போது அது வருண் சக்கரவர்த்தியா குல்தீப்பா இன்னும் தெரியல. திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் 4-5 கேம்ஸ் இந்த வேர்ல்ட் கப், வருண் சக்கரவர்த்தி இந்த ஐபிஎல், குல்தீப் இந்த ஐபிஎல், இப்ப ஆல் ஆஃப் a sudden பேக் டு ஸ்கொயர் ஒன். யாரு தெரியாது. இப்ப அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஆட் a வெரி ஆர்டினரி ஐபிஎல். இப்ப எல்லாருமே எப்படி ஜட்ஜ் பண்றாங்க மூவிங் ஃபார்வர்டு? ஐபிஎல் என்னன்றது அவர் அக்ஷர் ஜடேஜாவை ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வச்சிருக்காங்களா? தெரியாது. அப்படிங்கும் போது என்ன பண்றாங்க, அந்த ஃபிங்கர் ஸ்பின் ஆல்ரவுண்டர் யாரு தெரியல. அந்த ரிஸ்ட் ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அந்த ஒரு ஸ்லாட் யாரு அந்த கோஸ்டல் ஏரியால தெரியல. அதுக்கு தான் விட கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ரைட் நவ் கௌதம் கம்பீர் இஸ் கோயிங் த்ரூ த ரைட் பாத், ரைட் டைரக்ஷன். He should not be criticized, he should be supported. ஹலோ, எஸ் சார், இட் இஸ் இந்த டெஸ்டிங் ஸ்டேஜ். நாங்கள் அனுப்பிச்சிடுறோம், ப்ராடக்ட் நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் வந்து ஐடி கம்பெனியில் உட்காந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கா? டெஸ்டிங்ல இருக்கு. நம்ம இன்னும் டெஸ்டிங்ல தான் சார் இருக்கு, வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்களாம் வந்தாங்களோ இல்லையோ, நீ ஷோக்கு வந்துட்ட ஆங்கரா. ஐடில டெஸ்டிங்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கா, மேனுவல் டெஸ்டிங்கா, QTPயா, சில்க் டெஸ்டிங்கா, இத்தனை கேள்வி கேட்பான். அந்த கேள்விதான் இப்ப இந்தியாலே இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி கேட்டுக்கோ, டாப் டவுன் டெஸ்டிங்கா, பாட்டம் அப்பா, அதையும் கேட்டுக்கோ. ஏன் விட்ட? இல்ல படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் மறந்துருச்சு எனக்கு. விட்டுருங்க என்ன, பரவாயில்லை, நான் இன்ஜினியர் இல்லை. வாங்க இந்த சைடு வந்துடலாம். But yes, these boys as a team, they have changed ODI cricket itself. In fact 2000s வரைக்கும் ஒரு 300 பிளேஸ் இருங்க. நீங்க தெரியும், நீங்க உடனே வந்துருவீங்க ஆப்கானிஸ்தானை எதிர்த்து அப்படின்னு வருவீங்க. பட் இன்னைக்கு 400 பிளஸ் ஐ அக்ரி, ஆப்கானிஸ்தானுக்கு எதிர்த்து இது வந்து ஓகே ஃபைன். பட் in fact last 4 years சேஞ்ச் பண்ணிட்டாங்க. These boys have changed ODI cricket. Exactly, because last 4 years like India themselves have 385 runs 7 times. Now you tell ellame na Afghanistan oda vellandaanga. These boys இல்ல these boys இல்ல நீ these boys ன்னு சொன்னோனே இப்ப இந்த பசங்கன்னு நினைச்சிட்டேன் நானு. அதாவது அந்த क्वेश्चन ரீப்ரேஸ் பண்ணோம். இந்தியன் டீம் தானே.
ஆமா இந்தியன் டீம். அதான் சரி ஓகே. இந்தியன் டீம் அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை மாத்திட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ரோஹித் சர்மா ஆப் டாப் ஆடுறது தான். அதுல அங்கதான் ஆரம்ப புள்ளியே வந்தது. அண்ட் இவங்க வந்து ஓடிஐ கிரிக்கெட்டை மாத்தல. ஓடிஐ கிரிக்கெட்டே மாறி இருக்கு. 2 நியூ பால், 5 ஃபீல்டர் சர்க்கிள். ஆமா, சோ எல்லாருமே எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் தீஸ் ரன்ஸ். நாட்டிங்ஹாம்ல அடிச்சான். நாட்டிங்ஹாம்ல குனிய வச்சு அடிச்சான். ஆஸ்திரேலியா கொஞ்ச நாள் முன்னாடி இவன் இங்கிலாந்து 495 ஏதோ ஜஸ்ட் மிஸ் 500க்கு. அது டெஸ்ட் மேட்ச் நினைச்சு ஸ்கோர் கார்டை பார்த்துனே இருக்கேன். பார்த்தா விக்கெட் வேற ஒன்று. அப்புறம் தான் பார்த்தா கலர் ட்ரெஸ் போட்டு விளையாடுறாங்க. ஒன் டே மேட்ச். ஒன் டே கிரிக்கெட்டே மாறிடுச்சு சஸ்திகா. இன்ஃபேக்ட் ஒன் டே ஓடிஐ கிரிக்கெட் பார்க்க முடியல. கண்ணெல்லாம் சம்டைம் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓடிஐ கிரிக்கெட் இஸ் a long marathon smash against the bowlers. போலர்ஸ்க்கு சான்ஸே இல்லை இந்த ஃபார்மேட்ல. நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் ஆனா உண்டு, மற்றபடிலாம் சான்ஸே இல்லை. ஸ்பின்னர் கேட்கற ஒரு காலத்துல ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் were so effective in ODI cricket. ஏன் இன்னைக்கு இல்ல? பிகாஸ் த கேம் ஹஸ் பீன் லிமிட்டட் டு a certain பேஷத்தான். அதனாலதான் இன்னைக்கு அப்படி இருக்கே வழிய. இவங்க அடிச்சிருக்காங்க 8 டைம் 400 ரன் அடிச்சிருக்காங்க. பட் ஒன்ஸ் இன் a while this has to happen with the batting prowess that we have. அதுல சந்தேகமே கிடையாது. இந்தியாவோட பேட்டிங் மேட். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த 8 ஸ்கோர் 400 ரன் எத்தனை இந்தியால வந்திருக்குன்னு செக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சஸ்திகானா. அதாவது இந்தியன் கிரவுண்ட்ஸ் அண்ட் இந்தியன் பிச்சஸ். அப்புறம் இங்கிலாந்து அந்த பேஸ் பால்ல அவங்க கொஞ்சம் அங்க தமாஷா காட்டியிருந்தாங்க. மற்றபடி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காலாம் வரது இல்ல. ஒரே ஒரு 430 சேஸ் பண்ணாங்க வாண்டரஸ்ல, புல் ரிங்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா. அது எப்பயோ தீஸ் பாய்ஸ் சொன்னீங்க. தோஸ் பாய்ஸ் கிராம் ஸ்மித், மார்க் பவுச். இப்ப இது நாம் ஆயிடுச்சு சஸ்திகா. இப்ப இது நாம் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல 4 ஃபீல்டர் சர்க்கிள்ல இருந்த காலத்துல 400 ரன் சேஸ் பண்ணாங்க. இப்போ 5 ஃபீல்டர் சர்க்கிள்ல 4 ஃபீல்டர் சர்க்கிள்ல இருக்கும்போது 430 ரன் ஒரு டீம் அடிச்சு அதை சேஸ் பண்ணாங்க. These boys didn't change. Those boys did. Graham Smith, Jack Callis, Herschel Gibbs, Mark Boucher, Justin Kemp, Roger Telemachus. என்ன பீடா கரெக்டா இல்லையா? இருங்க, இப்ப பீடாக அவரு கண்டிப்பா ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாரு. ஆண்டனியை விட்டுட்டு தம்பி ஒரு ரன் தேர்ட் மேன்ல ஸ்டியர் பண்ணி அவரு தான் கடைசி ஓவர்ல வந்து செட்டப் பண்ணாரு மார்க் பவுச்சருக்கு. கரெக்டா சொன்ன தம்பி. 4 பேரை வச்சுன்னு எப்படியா போலிங் போட முடியும்? ஓவர் நம்பர் 11 to 40. அது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டே எதுவும் கிடையாது. இப்போ ஓடிஐ கிரிக்கெட் இஸ் லீனிங் டுவர்ட்ஸ் T20 ஃபிளாட் பேட்டிங் பிச்சு. 4 பேர் வச்சு ஸ்பின்னர் எப்படியா ஒரு ஈதர் மெடாஃபியோ மிடோனே வச்சு எப்படியா போட முடியும்? உள்ள எந்த ஃபீல்டரை உள்ள கொண்டு வருவேன்? சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒருத்தன் இருந்தா ஸ்கொயர் லெக் உள்ள கொண்டு வருவேன். குறுக்கு போட்டு இங்க 4 அடிப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அதைத்தான் சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கால பிச்சஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. ஏன்னா பிச்சஸ் வந்து புதுசா எல்லா வென்யூலையும் ரீலே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், டேஞ்சரஸ் டைம் டு பிளே கிரிக்கெட் இன் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் அக்டோபர். ஸ்பிரிங் சீசன். அது சம்மர் வரல, ஸ்பிரிங் சீசனு. வெதர் கொஞ்சம் இதுவா இருக்கும். 10 மணிக்கெல்லாம் கிரிக்கெட்டே ஆட முடியாது வாண்டரஸ்ல. பால் சும்மா நச்சுக்கு சுக்குன்னு ஒருத்தர் உங்களுக்கு நீங்க இந்தியன் டீம்ல கோச் இருக்கும்போது சொல்லுவாரு சுக்குன்னுவாரு. அது எவன் போட்டாலும் சுக்குன்னு இருக்கும். அது இட்ஸ் நாட் an ஐடியல் டைம் டு பிளே வேர்ல்ட் கப். அக்டோபர் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் will dominate. ஆல்ரைட், ஓகே. இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஓட கேமை பத்தி நம்ம நிறைய பேசி முடிச்சாச்சு. அடுத்ததா இந்தியன் டீம் சென்னைக்கு வந்து வருகைக்கு ஆவலுடன் நாங்களாம் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா the Indian women faced the Netherlands women. The match is going on, but it looks like a comfortable win for us. ஸ்மிருதி மந்தனாவுக்கும் ஒரு 50, ஷஃபாலி வர்மாவுக்கும் ஒரு 50. இந்த 2 win நீங்க சொன்ன மாதிரி ஆனா கம்ஃபர்டபிள். பட் அடுத்த கேம் தான் முக்கியம், because it is against South Africa and it is at Manchester. What can we look forward in that game for? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேள்வியை நான் எடுத்துட்டுறேன். ஏன்னா நாங்க 2 பேரும் பேசணும்னா அப்படியே இன்னைக்கு ராத்திரி எல்லாம் போகும். பட் இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறது, போன மேட்ச் ஜெயிக்கிறது எல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டர் கிடையாது. பங்களாதேஷையும் ஜெயிச்சிருவாங்க. பட் the one thing that is standing out, இன்னைக்குமே the wickets, the bowling was heavily dependent on spin. Shreyanka Patilோட injury, which I am guessing will lead to the way of someone like Radha Yadav coming into the side, இல்ல ஒரு third seamer. But இந்தியாவோட fast bowlers inside the power play average the most in this World Cup. 40. இந்தியாக்கு அடுத்து ஸ்ரீலங்கா 36. So basically இந்தியாவோட fast bowlers are not giving them an incisive cutting edge. இந்தியன் விமனோட ஃபாஸ்ட் bowlers பார்ட்டிக்கு வந்தாதான் ஒரு ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து மாதிரி டீமை டிஸ்டர்ப் பண்ண முடியும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்களோட இஷ்யூஸ் இருக்கு. பட் த பிக் கேம் இஸ் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அதை அடிச்சா இந்தியா செமிஃபைனல் போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஷஃபாலி வர்மா 2 மேட்சா பாக்குறேன். ஷஃபாலி வர்மாவை பவர் பிளேல யூஸ் பண்றாங்க.
6th bowling ஆப்ஷன் இல்லைங்கிறத பவர் பிளேயே கொடுத்து பாக்குறாங்க. பட் டீம்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோட அது கொஞ்சம் டைசி காலா இருக்கும். பட் நாட் பேட். ஷஃபாலி வர்மா ஃபாஸ்டர் பாலர் 95 கேஸ்ல போடுறா. ஸோ ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணிருக்கா. குட் வின். லெட்ஸ் see what happens next. எஸ், அண்ட் ஸ்ரீசரணி ஒரு 4 வர எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அதுதான் அப்டேட். P-Dog, your thoughts on this when they face South Africa, what should they keep in mind? இல்ல அதுதான் ஒரே ஒரு கிரே ஏரியா. ஏன்னா பேட்டிங் வந்து வித் ரிச்சா கோஷ் கமிங் டவுன் த ஆர்டர், ராதா யாதவ் வந்தாலும் பெரிய 6 ராதா யாதவால அடிக்க முடியும். ஷேங்கா பாட்டீலோட சப்ஸ்டியூட் விறுவிறுன்னு போடுவாங்க லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின். அது பிரச்சனை கிடையாது. ஸ்பின்னர்ஸ் வச்சு 3 பேரும் உருட்டிடுவாங்க. ஷேங்கா பாட்டீல், தீப்தி, ராதா யாதவ் இருந்தாலும் அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் ரேணுகா சிங் இன் ஃபாஸ்ட். இன்னொன்னு சொல்றேன், இவங்க எல்லாருமே இந்த டாப் 3 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. லாரா உல்ஃபர்ட், சொனே லூசுன்றதுனால லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே அப்படின்னு நினைச்சாதீங்க. அது வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷர்ஸ் 2 பேர் இருக்காங்க. நடேன் டிக்ளர் கிளர்க்னா வந்து ஆபீஸ்ல கவர்மெண்ட் இதுல வேலை செய்யற கிளர்க் கிடையாது, நிஜமாவே வேலை செய்யற கிளர்க் அது. அதுக்கப்புறம் இந்த கேலா அப்படின்னு ரெனேகே அப்படின்னு புரியல. ஆபீஸ்ல வேற பேர் நிஜமாவே வேலை செய்யற கிளர்க் எல்லாம் இல்லாம எந்த ஆபீஸும் ஓடாது. பாத்து பேச தம்பி. பாருங்க அவர் ஏதோ பேசுறாரு, விட்டுருங்க. நீங்க வேற எதுக்கு சண்டை போயிட்டு இருக்கீங்க? ஃபினிஷர் 3 ஜெனுவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் who can trouble you. என்ன பொறுத்த வரைக்கும் the best swing bowler a women cricketer ever played மாரிசான் காப். 2வது ஷப்னிம் இஸ்மாயில், one of the quickest. 3வது ஏமாத்தி போடுற அயபோங்கா காக்கா. இது வேர்ல்டு கப் ஃபுட்பால் சாக்கர் நடக்குதுன்றதுனால அந்த பக்கம் போயிடாதீங்க, பிரேசில் காக்கான்னு நினைக்காதீங்க. இது எங்க காக்கா, சவுத் ஆப்பிரிக்கா காக்கா. அதுக்கப்புறம் அந்த நான் கூலுலே கோ எம்லாபா அப்படின்னு கையை சுத்தி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடுவாங்க. க்ளோவி ட்ரையான் ஒரு ஏமாத்திய லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். இது ஒரு டீசென்டான டீம். மான்செஸ்டர்ல ஆடுறாங்க. ஆஷ் சொன்ன மாதிரி whichever teams get the best out of other will go to the semi-final. வேற எந்த மேட்சுமே doesn't matter because India's batting looks a bit better, spin department looks a bit better. I expect India to beat South Africa. மனசை புடிச்சுனே சொல்றேன். இது தப்பா போனா I'll be happy also. மனசு அந்த பக்கம் வைக்க ராஜா, கைய இந்த பக்கம் எங்க மனசு தூக்கி வேற எங்கயோ வச்சிட்டு இருக்கீங்க. சும்மா அதாவது நிஜமா சவுத் ஆப்பிரிக்கா மேல இருக்கு கைய வைக்கிறோம், அங்க வைக்கணும் வைக்கல. சவுத் ஆப்பிரிக்கா இங்க வச்சுட்டு இந்தியாக்கு இந்த பக்கம் வைக்கிறான் கைய. ஐயோ லேஸ்பட் ஆள் இல்ல. ஜிங்ஸான பரவாயில்லன்னு ஓப்பனா சொல்லிட்டேன். நான் என்னைக்குமே வந்து உள்ள இருக்கிறத மறைச்செல்லாம் பேச மாட்டேன். நான் வாங்குற இல்லையா. இப்ப ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தா சஸ்திகா, சரியான சிரிப்பு. ஒருத்தன் வந்து சொல்றான், ஏண்டா சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஆடும் போது ரபாடா பிரெவிஸ், லுங்கி இங்கிடி, குவிண்டன் டிகாக், ரிக்கில்டன் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஆடி எப்படா தோக்குறீங்க? ஃபுட்பால் வேர்ல்ட் கப். அது சரியான ரீல், சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நியூசிலாண்டுக்கும் நியூசிலாந்து ஈரான் மேட்ச் அதுக்கும் I think the creators are going on another level and it is keeping all of us really entertained. But yes, இவர் வந்து soccer, football வேற பேர்கள் எல்லாம் சொன்னாலும் it's football world cup. ஓகேவா? football world cup நடக்குது. நம்ம அத பத்தி இப்ப வந்து பேச போறோம். லேட்டஸ்ட் மேட்சஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களானா நீங்க எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில நான் ரொம்ப அப்செட். நீ என்ன மீம் பார்த்த? மீம் இல்ல, இன்னைக்கு காலையில லேட்டஸ்ட் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்களான்னு கேக்குறேன். நான் ரொம்ப அப்செட் சஸ்திகா. மெஸ்ஸியோட ஹேட்ரிக் ஓகே, மெஸ்ஸியோட ஹேட்ரிக் அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணது ஓகே. பட் என்னோட ஃபேவரட் டீம் வந்து டிரா பண்ணிட்டாங்க. ரொம்ப அப்செட். கேப் வேர்டியோட அந்த கோல் கீப்பர் கலக்கிட்டான், அதெல்லாம் ஓகே. பட் ஸ்பெயின் வந்து ரொம்ப நர்வியா ஆடினாங்க. ஈஸி பினிஷஸ்லாம் அவ்வளவு வாட்டி விட்டாங்க. ஒரு வாட்டி ஹெட்டரு கோல் இந்த பக்கம் இருக்கு, ஹெட் பண்ணி இந்த பக்கம் போயிடுச்சு பால். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு, இது வந்து இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப்பா இருக்குமோன்னு சஸ்திகா. ஏன்னு தெரியல. ஐ கான்ட் பிளேஸ் as to why இங்கிலாந்து. அது இங்கிலாந்து டேக்கிங் ஆன் குரோவேஷியா, அது ஒரு நல்ல கேம். குரோவேட்ஸும் நல்ல டீம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம். பட் ஆல் இன் ஆல் so far the game of the world cup for me was Sweden versus if I'm not wrong, யார் அது இன்னொரு டீம்? Sweden versus Netherlands versus Japan. Game of the tournament so far. Draw அது சரியான கேம். இல்ல இந்தியா டைம்ல வந்தாலே எனக்கு பாக்குறதுக்கு இது இருக்காது. நீங்க யுஎஸ் டைம்ல பாத்துட்டு இருப்பீங்க, எங்களுக்கு வேற டைமிங்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் நீங்க வந்து மெஸ்ஸின்னு சொன்னதுல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க எப்படி மெஸ்ஸின்னு சொல்லலாம்? லெஸ்ஸின்னு எல்லாம் சொல்லிருக்கணும். ஓ சாரி, லெஸ்ஸி ஹேட்ரிக் போட்டாரு. லெஸ்ஸி ஹேட்ரிக்.
எம்பாப்பே வந்து 2 கோல் வந்து எடுத்திருக்காரு. செல்வி அக்கா அவர் என்ன கூப்பிடுறாருன்னு பாத்தீங்களா? பாப்பாவாம். இது பாப்பா எம்பாப்பே பாப்பாவா? பாப்பா மாத்திடுறாங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ. இந்த பீடா உங்களுக்கு டஃப் ஏய் கொடுக்குற ஒரே லக்ஷ்மி ஆள் அம்மாள் செல்வி அக்கா. லக்ஷ்மி அம்மாள் வந்தாங்க. லக்ஷ்மி அம்மாள் வந்தாரு லாஸ்ட் 12 மினிட்ஸ். பாத்தியா நீ அத? அது நான் பார்த்தேன். லக்ஷ்மி அம்மாள் entered the field. பட் என்ன வந்து வந்தார்கள் சென்றார்கள். ஏய் அவன் முதல்ல ஏன் இன்னும் சீக்கிரமா சப்ஸ்டிடியூட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும் ஆக்சுவலி. எனிவே பீடாக் ஏதோ இப்படின்னாரு பாட்டு பாட விட்டுறாரு. ஆக்சுவலா பீடாகுக்கு வந்து டஃப் குடுக்குற ஒரே ஆள் செல்வி அக்கா தான். ஏன் தெரியுமா? எப்படி இப்ப வந்து கிளர்க் இங்க வேலை செய்யற கிளர்க்குன்னு நினைச்சியா வேற மாதிரி கிளர்க்கு அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து டஃப் குடுக்குற ஒரே ஆள் செல்வி அக்கா தான். சொல்லுங்க பீடாக், அந்த கண்டென்ட் எல்லாம் பாக்குறீங்களா? ஏதாவது இப்ப செல்வி அக்காக்கு ஒரு பாட்டே வச்சிருக்கேன், கேட்டுரு. செல்வி அக்காக்கு கேக்குறீங்களா தம்பி? பாடு. மச்சி மச்சி வெள்ளி மச்சி அவன் பேரு நம்ம லசி போட்ட கோலு அட்டருக்கு பேரை சொல்லி மாத்தம் செல்வி அக்கா அடியாத்தி 38 வயசுல 3 கோல் போட்டதும் பேரை சொல்லவும் தெரியவில்லையே. லசி லசி ஆடு மச்சி கோல நீயும் போடு மச்சி கோல நீயும் போட்டதுமே மேட்ச நம்ம ஜெயிச்சோம் மச்சி அடியாத்தி அர்ஜென்டினா ஸ்ட்ராங்கா நிக்குது உன்னாலதான் மச்சி அப்படின்ற பாட்டை அந்த செல்வி அக்கா தான் டெடிகேட் பண்ணோம். ஏன்னா என்னமா பேரை மாத்தி மாத்தி பாடுறாங்கயா. ஒரு நிமிஷம் அவங்க பாடல, பாடினது நீ. இல்ல ஒரு நிமிஷம். இது என்ன பாட்டு? எனக்கு அதுவே தெரியல. என்ன பாட்டு பாடுனீங்க? திருவிழையில நாகேஸ்வர் சொல்றீங்களா? எவனோ எழுதி கொடுத்தது வந்து கோயில்ல வந்து நான் பாட்டேன்னு நானும் சொந்தமா பாடினதியா? இதே மாதிரி பாட்டு ஏதாவது சினிமால வந்திருக்கான்னு கேக்குறேன்யா. இதே மாதிரி பாட்டு சினிமால ஏதாவது வந்திருக்கா? வந்திருக்க. என்ன படத்துல? அந்த காலத்துல ஆர் பார்த்திபன் படத்துல வரும், மெட்டி மெட்டி வெள்ளி மெட்டி வெள்ளி மெட்டி போட்ட குட்டி வெள்ள கட்டி மாமானோட அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அததான் என்ன பண்ணிட்டேன், மெஸ்ஸி மெஸ்ஸி வெள்ளி மெஸ்ஸி உன்னோட பேரு லஸ்ஸி அப்படின்னு மாத்திட்டேன் செல்வி அக்காக்காக. இதெல்லாம் ஆர் பார்த்திபனே மறந்துருப்பாரு. இல்ல ஆக்சுவலி நான் இந்த டயலாக கடைசியா தான் வைக்கலாம்னு நினைச்சேன். பட் இப்பவே சொல்லிடலான் இருக்கேன். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைகிறது, விடைபெறுகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு இவர் வந்து பாடி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காரு. சோ அப்ப நான் தேங்க்யூ சொல்லி முடிக்கணுமா? அப்ப சரி, தேங்க்யூ so much for joining us on this episode of ஐயோ இருங்க, நான் வந்து முடிக்கிறப்போன்னு சொல்ல வந்தேன். பட் அதுக்குள்ள இவர் என்ன வந்து பேச வச்சுட்டாருன்னு வந்துட்டேன். எதுக்கு எங்க ஓடுறீங்க? பிராக்டிஸ் பண்ணணுமா? புரியுது, ப்ளீஸ் வெயிட். வேலை இருக்கு. எங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்ல. பிராக்டிஸ் எப்படி போகுது? கார்டு மோட பத்தி பேசாம எப்படி போக முடியும்? பேசியா கார்டு மோட பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஜீன்ஸ் vlog எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. விசுவை பார்த்தாச்சு, ராமுவை எப்ப பார்க்க போறோம் சொல்லிட்டு கிளம்புங்க. நேத்து நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டு பிராக்டிஸ். 3 இடத்துல ஃபீல்டிங் ட்ரில் கொடுத்து போலிங்க போட்டு சென்டர்ல எல்லாம் போலிங் போட்டு முடிச்சோடனே தண்ணி தெளிச்ச மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வை சண்முகில மணிவண்ணன் சோடா ஊத்தி அடிக்கிற மாதிரி சோடா ஊத்தி தண்ணியை எழுப்பிட்டு இருக்கேன் நான். நீங்க வேற காலம் போன கடைசியில. ஓகே, பட் தட் செட் பீட்டர் சிடில பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். பீட்டர் சிடில் ஜாயின் பண்ணிருக்காரு எங்க டீம். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். இப்ப கூட வந்து விருட்டுன்னு வேகமா போடுறாரு. இன்ட்ரெஸ்டிங். லுக் ஃபார்வர்ட் டு தி சீசன் சஸ்திகா. அட் த சேம் டைம் நல்லா கேர்ஃபுல்லா உடம்ப நல்லா பாத்துக்கிட்டு ஒழுங்கா போலிங் போடணும்னு ஆசையோட இறங்க போறேன். நல்ல அந்த ஒரு நர்வி எனர்ஜி இருக்கு உள்ளுக்குள்ள, அந்த பட்டர்ஃபிளை இருக்கு. அது ஆக்சுவலி பிரசாந்தே அந்த படத்துல சொல்லுவாரு, உள்ளுக்குள்ள ஒரு தெச்சி பட்டாம்பூச்சி ஒண்ணு பறக்குது அப்படின்னு. அது அந்த படத்துல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் அந்த பட்டாம்பூச்சி பறக்குது. ஓகே, பட்டாம்பூச்சி பறக்கட்டும். எங்களுக்கு ஒரு கமெண்ட்டை பார்த்து நாங்கெல்லாம் படபடன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கமெண்ட்டை பத்தி நான் பீடாக்டவா தான் வந்து கேட்க போறேன். அதாவது என்னன்னா, அஸ்வின் டு பிளே ஃபார் யூஎஸ் இன் தி நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் அப்படின்ற அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னு வாவ் அப்படின்னு சிலரை செதற விட்டு ஆரம்பிச்சாச்சு. பீடாக் நீங்க என்ன சொல்லுங்க? கரெக்ட் தானே? இஃப் இம்ரான் தாஹிர் கேன் பிளே, வை நாட் ஆஷ்னா? அதனே ட்வீட்டை போட்டேன். என்ன தமிழ் யாரும் படிக்கவே மாட்டேங்கிறீங்களா? முதல்ல 3 வருஷம் எம்எல்சி, அதுக்கப்புறம் 2030 வேர்ல்டு கப்ல ஃபேமிலியோட ஃபைட். கபிலா ரிங்கா ரோஸ், tell them that you are going to play 2030 World Cup. சொல்ல tell them பகா. நீங்க சொல்லிருவீங்க. உடம்பெல்லாம் வலிக்குதுடா, என்ன விட்டுருங்கடா டேய். உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. பால் 25 பால் மேல போட்டா ஷோல்டர் வலிக்குதுடா. ரொம்ப நேரம் கிரவுண்ட்ல நின்னா கால் வலிக்குதுடா. என்ன விட்டுருங்கடா. T20ல நீ நோ பால் போட்டு அது 25 ஆக்கினா ஓம் பிரச்சனை. மத்தவங்க
T20ல மேக்ஸிமம் நீ 24 தான் போடணும். நீ ராஸ்கல் ஒரு பால் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அதை நோ பால் ஆக்கிட்டு ஷோல்டர் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா கவுண்டர் பண்ணி மாதிரி இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சுன்னு ஸ்போர்ட்ஸ் தெரபிஸ்ட் இருப்பாங்க 1க்கு 4. அதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 24 ஒரு பால் கூட போட்டதுக்கு இப்படி பேசுறே தம்பி. ரிங்கா ரிங்கா ரோஸ் எல்லாம் உனக்கு பில்டப் கொடுத்துருக்கேன் நானு 2030 வேர்ல்டு கப்ல. அதுக்கப்புறம் பாக்குறவன் என்ன நினைப்பான் அப்படி சொன்னீங்கன்னா, ஓப்பனிங் இறங்கிடு, கயானாக்கு வந்துரு, நான் பார்த்து உனக்கு பண்ணி தரேன், கயானாக்கு வந்துரு GSL நான் பார்த்து பண்ணி தரேன். இதற்கு பெயர் என்னவென்று சொல்லுங்கள். சொந்த இவர்தான் சூனிய பொம்மை மாதிரி. ஏய், இந்த கேள்வி உனக்கு எழுதி கொடுத்தது யாரு? பிச்சிவன் பிச்சி. முதல்ல இந்த அட்மினை போட்டு உதைக்கணும். சொல்ல மாட்டேனே. சரி இருங்க, இன்னொரு முக்கியமான கேள்வி. The nation wants to know. மேட்ச் ஷாட்டை பாத்தீங்களா இல்லையா? மேட்ச் ஷாட் பாத்துட்டேனே. நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்ப வருது கூடிய சீக்கிரம் வருது. டைப்பா சிரிக்கிறாரே, ஏன் பீ டாக்டர் சிரிக்கிறீங்க? இருங்க நான் கோத்து விடுறேன். நெட்ஸ்லயாவது ரன் அடிக்கறாளா இல்லையா? இல்லனா நல்லா வாத்து முட்டை கோழி முட்டை எல்லாம் பொரிச்சிட்டு வந்திருக்காரு பங்களாதேஷ் பாகிஸ்தான். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன மனுஷன் தெரியுமா? சூப்பர் லீடர்யா, சீரியஸா சொல்றேன். அவன் வந்த ஃபர்ஸ்ட் டே அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டி, ஏன் அவன் கேப்டனா இருக்கான், MVP இருக்கான், BBLங்கிறது என் மனசை கவர்ந்துட்டான். நான் அவன் மனசை கவர்றேனோ இல்லையோ, போலிங் போட்டு டீம் மனசை கவர்றேனோ இல்லையோ, அவன் ஏன் மனசை கவர்ந்துட்டான். லுக்ஸ் லைக் an absolute gentleman. ரொம்ப நல்ல பையன். அண்ட் இப்ப கூட வந்து அவனே சொன்னான், பங்களாதேஷ் போனேன், இன்னும் ஒரு ரன் அடிக்கல, அதனால இங்க சீக்கிரம் நெட்ல போடுங்க, ஒரு ரன் அடிச்சுக்கிறேன்னு ஒரு ரன் ஆடினான். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குல்ல, அதெல்லாம் அமேசிங். ஆனா நான் எக்ஸைட்டடா யார தெரியுமா பாத்துட்டு இருக்கேன், அவனை பார்த்து நான் அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு 19 வயசு தான் ஆகுது. ஆலி பீக், லெஃப்ட் ஹேண்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி. அவன் பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி இருக்கு. லெட்ஸ் see. I am very excited for this boy. பேர்லயே பீக் இருக்கியா? எப்படியா பீக் ஆகாம இருப்பாரு? ஐயோ செல்வியக்கா, he will captain Australia in all formats. ஆனா மேட்ச் ஷாட்டோட நானும் வர்க் பண்ணிருக்கேன். ஒண்ணு சொல்லிடுறேன், அவர் பேரு தான் ஷாட் ஒழிய இதயம் ரொம்ப பெருசு, ரொம்ப நல்ல ஆடு. என்ன வெளியே கூப்பிடுறாங்க, நான் போகணும், அதுதானே சொல்ல வரீங்க. பட் இருங்க அண்ணா, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இல்ல நான் நிஜமாவே கிளம்பணும். I got to go. MLC ஓட டைமிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கே, நாங்க எப்படி பாக்குறது? நீங்க ஜியோ ஸ்டார்ல பாத்துருங்க, மேட்ச் எல்லாம் ஜியோ ஸ்டார்ல பாத்துருங்க. நான் இப்ப அவசரமா கிளம்பி ஆகணும். பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிராக்டிஸ்க்கு பஸ் கிளம்ப போது. I have to get going. சின்னவனை பத்தி பேசிட்டு போயிடலாம்யா. சின்னவனை பத்தி பேசிட்டு போடா. ஒரு சூப்பர் ஓவர் நடந்துருக்கு. அத பத்தி பிராக்டிஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடா. பிராக்டிஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடா. சக்தி காக்குமா பிரச்சனை? மேட்ச் லேட் ஆயிடுச்சு, ஓம் பிரச்சனை. வேல்முருகன் இணைப்பிலே இருங்கள். நீங்க போயிட்டு வாங்க. இவரை நான் இணைப்பிலே வச்சுக்கிறேன். பை பை. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கும்புறணும் சொல்லுங்க. சின்னவனை பத்தி என்ன பிரச்சனை? சின்னவனோட என்ன பிரச்சனை? சின்னவனுக்கு என்ன பிரச்சனை? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட தாட்ஸை நான் சொல்லிடுறேன். ஓகே, அவர் இன்னும் வந்து இவரை வந்து சொல்லியிருந்தாரு, பேர் என்ன, கேப்டன் ரியான் பராக். எவ்வளவு சொன்னாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையும் சாக்லேட் சாப்பிட்றதையும் நிறுத்துறது இல்லைன்னு. ஓகே, ஒரு 15 வயசு பையன். நான் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க, ரேட் யுவர் கிரிக்கெட் நாலேஜ் நிறைய அதெல்லாம் ஆங்கர் எல்லாம் டோர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. 15 வயசுல இந்த பெரிய லெவல்ல யாராவது பர்ஃபார்ம் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா சத்திகா? நான் பார்த்ததில்ல என்னோட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஓகே, நீங்க வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்றது, யூ ஆர் புல்லிங் அரவுண்ட் ஹிம். கிளஸ்டர் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் புல்லிங் அரவுண்ட் ஹிம், லிட்டரலி புல்லிங் அரவுண்ட் ஹிம். ஐம் டெல்லிங் யூ நவ். நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். 5 லேப்டாப் வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பேன் கிரிக்கெட் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும். ஓகே, புல்லிங் அரவுண்ட் ஹிம். மேட்ச் முடிச்சிட்ட உடனே, இந்த சூப்பர் ஓவர் முடிச்ச உடனே போத்துட்டு அவங்க 2 பேரும் போகும்போது, they are the one who started the verbal abuse against him. ஓகே, 15 வயசுல உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி? you expect a 15-year-old boy to show maturity to ignore them and go? If he does that, that is a great sign. If he doesn't, 15 வயசு விராட் கோலியை நீ அபியூஸ் பண்ணிட்டு உயிரோட திரும்பி போயிடுவீங்களா? விராட் கோலி வந்து நான் 13 வயசுல இருந்து பாத்திருக்கேன். ஓகே, யார் இதுக்கும் வம்புக்கு போக மாட்டாரு. இந்த மாதிரி யாராவது வம்புக்கு இழுத்தீங்கன்னா அவர் விட மாட்டாரு. அப்படிங்கும் போது he went on to the altercation because we don't know the kind of language that has been used, that has been thrown to Vaibhav Suryavanshi. ஓகே, அதுக்கான அந்த மாதிரி இது வந்தது உங்களுக்கு. 30 வயசுல ஒருத்தர் 2 குழந்தைக்கு தகப்பன், அவன் வந்துட்டு நீயே என்ன தகப்பன்னு கூப்பிடுற, பரவாயில்ல, இட் இஸ் ஓகே, எனக்கு அவ்வளவு வயசு ஆயிடுச்சு. அந்த 30 வயசுல 2 வயசு குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறோம், ஒரு 15 வயசு குழந்தைய வெர்பல் அபியூஸ் பண்றான். நீ என்ன பண்ணுவ? வைபவ் சூரியவன்ஷி இப்படி குவைட்டா இப்படி போகணுமா? என்ன நியாயம்? வைபவ் சூரியவன்ஷி கூப்பிட்டுட்டு, இந்த பாரு, நீ வாழ்க்கையில வளர்ந்துட்டு வர, இன்னொன்னு நீ ஒரு சின்ன குழந்தை,
கண்டிப்பா உன்னை எல்லாரும் இதை பண்ணத்தான் பண்ணுவாங்க, டு டிஸ்டர்ப் யுவர் கான்சென்ட்ரேஷன், டு மேக் ஷூர் தட் அஃபெக்ட்ஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் பார்க்கல துள்றானுங்க இஷ்டத்துக்கு. டே முடிஞ்சா 15 வயசுல உங்க கண்ட்ரில ஒரு பிளேயரை அந்த லெவல்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் பண்ண முடியலையா, இந்த மாதிரி ஒரு சுட்டி குழந்தை இருக்கா, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அப்படின்னு புகழ முடிஞ்சா புகழுங்க, இல்லைன்னா எதுவுமே சொல்லாதீங்க. கேட்டா ஒரு மேட்ச் பேன் பண்ணணுமா, டிமெரிட் பாயிண்ட் கொடுக்கணுமா, இனிமே ஆடவே கூடாதான். What are you trying to gain? What are you trying to gain out of a 15-year-old? I just can't understand that logic. I am in full support of Vaibhav. நான் அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் இருந்தா கண்டிப்பா கூப்பிட்டு பான் பண்ணுவேன். இந்த மாதிரி இதை தான் பண்ணுவாங்க, நீ எதுவும் காதல போட்டுக்காத. சச்சின் டெண்டுல்கர் அந்த காலத்துல 18 வயசுல எப்படி இருப்பாரு, எந்த வெர்பல் அல்டர்கேஷனையும் அவர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டார், பேட்டை காட்டுவார். நீ அந்த மாதிரி தான் இருக்கணும், நீ குழந்தை, உனக்கு தெரியும், எமோஷன்ஸ் will be high, ரியாக்ட் பண்ணாதன்னு சொல்லுவேன் ஒழிய people targeting a 15-year-old is absolutely baseless. My support is for Vaibhav Suryanshi. Well done. The final is going to be India and Sri Lanka. I'm looking forward for it. So Sathika, please add on your feedbacks and what I reflected about Vaibhav. நீங்க சொன்ன மாதிரி டோன்ட் கேர்ங்கிற ஆட்டிடியூட், இட் வில் டேக் a lot of time. At that age I think எல்லாருக்குமே அது இருக்கும். என்ன ஒரு 16 இயர் 18 இயர்ல யாராச்சும் வந்து புலி பண்ணா நானும் வந்து ப்ராபப்ளி ஐ வில் கிரை அண்ட் கோ அண்ட் தென் அதுக்கப்புறம் எனக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஐ திங்க் ஆஸ் டைம் கோஸ் பை வி ஹவ் லேர்ன்ட், நீ பாட்டு பேசு, நீ பாட்டு பண்றதை பண்ணிட்டு போப்பா, நான் என்னோட ஆக்ஷன்ல காட்டிக்கிறேன்றதுல தான் இருப்பேன். ஐ திங்க் தட்ஸ் த லேர்னிங் தட் Vaibhav has to take because he's got a lot of seniors around him and I'm sure they will teach him that and he'll be stronger is what. அது பண்ண அந்த பையனுக்கே வந்துரும், போங்கடா நான் வந்து என் பேட்ல பேசிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இருக்க போறேன். That's all. That is my thing. But P-Dog, there's somebody else that we have to definitely talk about. Ruturaj, amongst the runs that he's taken, incredible. ஒரு 100 ஒரு 66 in 4 games. In fact அவரோட லிஸ்டே ஆவரேஜே வந்து 58.82ல இருக்கு and the strike rate is at 101.45. lovely combo. நீங்க எப்பவுமே வந்து அவர் ஓடிஐ டீம்ல வந்து இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கீங்க. அவரை இந்தியா ஏக்கு பதிலா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஓடிஐ சீரீஸ் ஆடி இருக்கணும்னு இப்பவும் நினைக்கிறீங்களா? ஆடித்தே 220 அடிச்சிருப்பாரு எப்படி ஒரு மேட்ச்ல, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. நான் திருப்பி சொல்றேன், எங்க வந்துட்டு என்னோட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்குமோ அங்க இருக்கும். எஸ், ருத்துராஜ் failed in this IPL. But see what Ruturaj has done in the previous 3-4 years of IPL is what kindly I'm talking about. Unfortunately, இன்னொன்னு சொல்றேன் சஸ்திகா, இந்த கேப்டன்சின்ற பாரம் அது அழுத்துறத நிறைய பேரால தாங்கிக்க முடியாது. அனுபவத்துல சொல்றேன், நான் ஒர்க் பண்ணாத கேப்டனே கிடையாது. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, that gets the best out of them. One of them is Graham Smith. தோனியை பத்தி எல்லாம் சொல்லவே கூடாது, தோனியை பத்தி யாருமே பேசவே கூடாது. அவர் வேற பிளானட்ல இருந்து வந்தவர் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. கிராம் ஸ்மித் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்சி gives him that extra kick. அது எல்லாருக்கும் இருக்காது அந்த பிரஷர். அதனால வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதாச்சு. இன்னொன்னு ரெண்டாவது, டீம் வாஸ் ஆல்சோ கலெக்டிவ்லி நாட் டூயிங் வெல். He showed what is class about. இன்னொன்னு சொல்றேன், அந்த ஸ்ரீலங்கன் விக்கெட்ஸ்ல 350 பிட்ச் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் நின்னு வர்ற பிட்ச். தம்புல்லா பத்தி எனக்கு நல்லா தெரியும், நிறைய போயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட. கிளாஸா எல்லா மேட்சுமே நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் நான் சொல்றேன் பாருங்களேன், இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு crack a place to be, particularly the emergence of Ishan Kishan scoring hundreds no matter what. ஆட் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், நைஜீரியாவா இருக்கட்டும், மங்கோலியாவா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் 100 இஸ் இன்டர்நேஷனல் 100ன்றதுனால ஐ எம் ஆல்வேஸ் a supporter of Ruturaj Gaikwad going to the World Cup. பட் எப்படி தெரியாது, தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் எஸ், தேங்க் யூ ஃபார் ஆல் த டிஸ்கஷன்ஸ். பட் ஆஸ் வி ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் பர்டிகுலர் எபிசோட், நம்ம இந்தியன் விமென் டீமை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம். நெதர்லாண்ட்ஸோட விக்டரி ஏ அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஓகே P-Dog, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஷெட்யூலும் எங்க கூட வந்து இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோட்ல வந்து சந்திப்போம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஸ்டிகா ராஜேந்திரன் மற்றும் P-Dog. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட், எங்களோட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர் ஓடு.